இந்த பிறப்பு நம்ம எடுத்திருக்கிறது அப்படின்னா எல்லை இல்லாத தன்மையை நோக்கி செல்வதற்காக மட்டும்தான். எல்லை இல்லாத தன்மை அப்படின்னா இந்த உயிர் சக்தியை உணர்ந்து மூலத்தை உணர்ந்து அந்த மூலத்தை போய் சென்றடையுது. இதுதான் இந்த பிறப்புக்கு உண்டான நோக்கம். நீங்க எது பண்ணினாலுமே இங்க சுதந்திரம் கிடையாது. நம்ம சுதந்திரம் நினைச்சுக்கிறோம், சந்தோஷம் நினைச்சுக்கிறோம். அது கிடையவே கிடையாது. நீங்க எது வேணாலும் பண்ணலாம். உங்களோட சந்தோஷத்துக்காக எது வேணாலும் பண்ணலாம். என்னைக்காவது இதுல நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் நான் இன்னைக்கு எல்லாத்துலயும் திருப்தி அடைஞ்சு நிம்மதியா நான் இங்க இருக்கேன், நான் இன்னைக்கு இப்ப பூ மாதிரி என் உயிரை விட்டு நான் போக போறேன், யோகிகளை தவிர யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்ல நிம்மதியா இருக்குன்னு சொல்றாங்க மக்கள். ஆனா நிம்மதியா இருக்குன்னு சொல்றாங்க, சிறிது நேரம் கழிச்சா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சா இல்ல கொஞ்சம் மாதங்கள் கழிச்சோ அவங்க திரும்ப நெகட்டிவிட்டிக்குள்ள வராங்க. முழுமையான விடுதலை அதுதான் எல்லை இல்லாத தன்மை. நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், அடுத்த சனத்திலேயே கோபம் வரும், துக்கம் வரும், இந்த மாதிரி ஆயிரும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சந்தோஷமா இருக்கும், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு துக்கமாயிரும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வெளிநோக்கி வச்சிருக்கீங்க. இப்ப பர்த்டே வருது ஒருத்தருக்கு, இந்த பர்த்டேக்கு எனக்கு யாரோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு போட்டு வச்சிட்டீங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் உங்களை கிஃப்ட் பண்ணி உங்களை வெளியில கூட்டிட்டு போனா அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க நினைச்சுக்கிறீங்க. பர்த்டேக்கு விஷே பண்ணல, உங்களை கண்டுக்கவே இல்லை, அன்னைக்கு அந்த நரகம் ஆக்கிடுறீங்க உங்க வாழ்க்கையை. அப்படி இருக்கும்போது நீங்க வெளிநோக்கி இருக்கீங்க, வெளிநோக்கி எதிர்பார்க்கிறீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லை இல்லாத தன்மை போறதா நம்ம உயிருக்கு உண்டான நோக்கம்.